ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜிமா. அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய கலங்கரை விளக்கம் இருந்தது. பல ஆண்டுகளாக அது ஒளியின்றி இருளில் மூழ்கி கிடந்தது. அந்த கிராம மக்கள் அந்த கலங்கரை விளக்கத்தை சபிக்கப்பட்ட ஒன்றாக கருதி அதன் பக்கம் செல்லவே அஞ்சி நடுங்கினார்கள். ஆனால் இளமாறன் என்ற இளைஞன் மட்டும் அந்த விளக்கின் மீது ஒரு தீராத ஆர்வம் கொண்டு அதையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு காலத்தில் கடலில் தத்தளிக்கும் கப்பல்களுக்கு உயிர் கொடுத்த அந்த ஒளி இன்று ஏன் மௌனமாக இருக்கிறது என்று அவன் யோசித்தான். ஊர் மக்கள் எவ்வளவோ தடுத்தும் ஒரு நள்ளிரவில் அவன் அந்த விளக்கின் உச்சியை அடைய முடிவெடுத்து பயணத்தை தொடங்கினான். கையில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியுடன் அவன் அந்த பழைய படிக்கட்டுகளில் ஏறும்போது காற்று பலமாக வீசி அவனை அச்சுறுத்தியது. இருள் அவனை சூழ்ந்து கொண்டாலும் அவனது மனதிற்குள் இருந்த ஒரு தேடல் அவனை தொடர்ந்து மேலே நோக்கி தள்ளிக்கொண்டே இருந்தது. பாதி வழியில் ஏறும்போதே அவனது கையில் இருந்த மெழுகுவர்த்தி அணைந்து விட்டது. இப்போது அவன் முற்றிலும் அடர்ந்த இருட்டில் நின்று கொண்டிருந்தான். கீழே இறங்கி விடலாமா என்று ஒரு நிமிடம் அவன் யோசித்தான். ஆனால் பின்வாங்கினால் தன் வாழ்நாள் முழுவதும் பயந்தாங்கி கொள்ளியாக வாழ நேரிடும் என்றுணர்ந்தான். கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும் தனது கைகளால் சுவர்களை தடவிக்கொண்டே அவன் ஒவ்வொரு படியாக முன்னேற தொடங்கினான். கால்கள் வலிக்க தொடங்கின. மூச்சு வாங்கியது. ஆனாலும் அவன் தனது இலக்கை அடைவதில் உறுதியாக இருந்தான். அந்த படிக்கட்டுகளின் ஒவ்வொரு அடியும் அவனுக்கு ஒரு புதிய சவாலாகவும் அதே சமயம் ஒரு புதிய அனுபவமாகவும் இருந்தது. இருள் என்பது வெறும் வெளிச்சம் இல்லாத இடம் மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் தைரியத்தை சோதிக்கும் ஒரு மிகப்பெரிய களம். கலங்கரை விளக்கத்தின் உச்சியை அவன் அடைந்தபோது அங்கே இருந்த ராட்சத கண்ணாடி விளக்கு தூசியும் சிலந்தி வலைகளும் பிடித்து பொலிவிழந்து காணப்பட்டது. அதை மீண்டும் எரிய வைக்க தேவையான எண்ணெய் அங்கே இல்லை என்பதை பார்த்ததும் இளமாறன் ஒரு நிமிடம் திகைத்து நின்றான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தும் பயன் இல்லையா என்று அவன் மனம் சோர்ந்து அந்த தரை மீதே அமர்ந்து விட்டான். ஊர் மக்கள் சொன்னது சரிதானோ? இந்த விளக்கை திரும்ப எரிய வைக்க முடியாது என்று அவன் எண்ணிய போது ஒரு நினைவு வந்தது. தனது பையில் இருந்த ஒரு சிறிய தீப்பெட்டியையும் அவன் எப்போதும் வைத்திருக்கும் ஒரு சிறிய துணி துண்டையும் அவன் வெளியே எடுத்தான். எண்ணெயே இல்லை என்றாலும் தனது சட்டையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து அந்த விளக்கின் திரியாக மாற்ற அவன் துணிச்சலுடன் முடிவெடுத்தான். அவன் அந்த சிறிய தீக்குச்சியை உரசினான். அந்த சிறிய நெருப்பு பொறி அந்த பெரிய கலங்கரை விளக்கத்தின் திரியில் பற்றி கொண்டது. முதலில் ஒரு சிறிய ஒளியாக தொடங்கியது அந்த ராட்சத கண்ணாடிகளில் பட்டு எதிரொலித்தது. ஒரு மிகப்பெரிய பிரகாசமாக மாறியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமமே ஒளிரும் அளவுக்கு அந்த கலங்கரை விளக்கம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து நின்றது. கடலில் திசை தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்த சில மீனவ படகுகள் அந்த ஒளியை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டு கரையை நோக்கி வந்தன. இளமாறன் அந்த ஒளியை பார்த்து மெய் சிலிர்த்து போனான். ஒரு மனிதனின் உறுதி எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து பயத்தை விடுத்து அதன் அழகை ரசிக்க தொடங்கினார்கள். மறுநாள் காலை இளமாறன் கீழே இறங்கி வந்தபோது கிராமமே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து கௌரவித்தது. அவனை தடுத்த அதே மக்கள் இன்று அவனது துணிச்சலை பாராட்டி தங்களின் தலைவனாக அவனை ஏற்றுக்கொண்டனர். எண்ணெய் கூட இல்லாத அந்த விளக்கை எப்படி உன்னால் எரிய வைக்க முடிந்தது என்று அந்த ஊர் பெரியவர் வியப்புடன் கேட்டார். அதற்கு இளமாறன் புன்னகையுடன், நான் எண்ணெயால் அந்த விளக்கை பற்ற வைக்கவில்லை, தன் நம்பிக்கையால் தான் பற்ற வைத்தேன் என்று பதிலளித்தான். இருள் என்பது வெளியே இல்ல, அது நம் மனதிற்குள் தான் இருக்கிறது என்பதை அவன் அந்த ஊர் மக்களுக்கு புரிய வைத்தான். இளமாறன் அந்த கலங்கரை விளக்கத்தை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அது இப்போது அந்த ஊரின் அடையாளமாக மாறியது. அவன் அங்கே ஒரு சிறிய பள்ளியையும் தொடங்கி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு பதில் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் போதிக்க தொடங்கினார். இருட்டை திட்டாதீர்கள், அதற்கு பதில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள் என்பதே அந்த பள்ளியின் தாரக மந்திரமாக மாறியது. அந்த ஊரில் இருந்த இளைஞர்கள் அனைவரும் இப்போது எதற்கும் பயப்படாமல் புதிய முயற்சிகளில் ஈடுபட தொடங்கினார்கள். வறுமையும் சோர்வும் மறைந்து அந்த கிராமம் இப்போது ஒரு முன்னேற்றமான பாதையில் மிக வேகமாக நடைபோட தொடங்கியது. ஒரு தனி மனிதனின் மாற்றம் ஒரு சமூகத்தையே எப்படி மாற்றும் என்பதற்கு இளமாறனே ஒரு மிகப்பெரிய சாட்சியாக அந்த ஊரில் வாழ்ந்து வந்தான். காலங்கள் கடந்தன. இளமாறன் வயதானாலும் அவனது மன உறுதி இன்னும் இளமையாகவே இருந்தது. அவன் எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருந்தான்.
ஒருமுறை ஒரு மிகப்பெரிய புயல் தாக்கிய போது கலங்கரை விளக்கத்தின் கண்ணாடி உடைந்து பெரும் சேதம் அடைந்தாலும் அவன் கலங்கவில்லை. உடைந்த கண்ணாடிகளை விட உடைந்த மனம்தான் ஆபத்தானது என்று கூறி மீண்டும் சீரமைக்கும் பணியில் அவன் ஈடுபட்டான். அவனது விடாமுயற்சியை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் அவனுடன் சேர்ந்து அந்த விளக்கை குறுகிய காலத்தில் கட்டி முடித்தனர். இப்போது அந்த ஒளி முன்னை விட இன்னும் பிரகாசமாக தெரிந்தது. அது அந்த பகுதி முழுவதும் ஒரு நம்பிக்கையின் சின்னமாக மாறியது. தோல்வி வரும்போது துவண்டு போகாமல் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டதால் தான் அவனால் இவ்வளவு பெரிய சாதனையை செய்ய முடிந்தது. இளமாறனின் புகழ் அண்டை நாடுகளுக்கும் பரவியது. பல மன்னர்கள் அவனை தேடி வந்து ஆலோசனை கேட்க தொடங்கினார்கள். ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது அதன் ஆயுதங்களில் இல்லை, அதன் மக்களின் நம்பிக்கையில் தான் இருக்கிறது என்று அவன் அறிவுரை கூறினான். அவன் ஒருபோதும் புகழுக்காக அலைந்ததில்லை. தனது கடமையை சரியாக செய்வதிலேயே அவன் அதிக ஆர்வம் காட்டி வந்தான். உனக்குள்ளேயே இருக்கும் ஒளியை நீ கண்டுகொண்டால் உன்னை வீழ்த்த எந்த இருளாலும் முடியாது என்று அவன் எப்போதும் சொல்வதுண்டு. அவனது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருந்தது. அதை படிக்கும் எவருக்கும் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். அவன் ஒரு சாதாரண இளைஞனாக தொடங்கி ஒரு சகாப்தமாக மாறி அந்த மன்னனின் வரலாற்றில் அழியாத இடத்தை பிடித்தான். இறுதியாக ஒரு நாள் இளமாறன் அந்த கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலேயே அமர்ந்து இயற்கையை ரசித்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் அந்த பிரம்மாண்டமான கடலையும் அதில் பயணிக்கும் கப்பல்களையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தன. அவன் செய்த அந்த ஒரு நள்ளிரவு பயணம் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வை ஒளிர செய்திருப்பதை நினைத்து பெருமைப்பட்டான். தன்னம்பிக்கை என்பது கையில் இருக்கும் ஆயுதம் அல்ல, அது நெஞ்சில் இருக்கும் நெருப்பு என்று அவன் மெதுவாக தனக்குள் சொல்லி கொண்டான். அந்த நொடியில் அவன் ஒரு முழுமையான அமைதியை தனது மனதிற்குள் உணர்ந்தான். அவனது பயணம் அதன் இலக்கை அடைந்துவிட்டது. அவனது கதை இன்றும் அந்த ஊரில் காற்றில் ஒரு மந்திரமாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. சோர்ந்து போகும் எவருக்கும் அது ஒரு டானிக் போல வேலை செய்கிறது. நண்பர்களே, இளமாறனின் இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் ஆழமானது. இருள் சூழ்ந்திருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டே அமர்ந்திருந்தால் ஒருபோதும் விடியல் வராது. நீங்களே ஒரு விளக்கை ஏந்த வேண்டும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களை நம்பினால் போதும். வானமே உங்களுக்கு வசப்படும். உங்கள் தன்னம்பிக்கை எனும் ஒற்றை சுடரை எப்போதும் அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய ஆயுதம். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை புயல்கள் வீசினாலும் உங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். வெற்றி என்பது ஒரு நாள் உங்களை தேடி வரும். அப்போது நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டுவீர்கள். தன்னம்பிக்கை உடைய மனிதன் ஒருபோதும் தோற்பதில்லை, அவன் வெல்கிறான் அல்லது கற்கிறான். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் பார்க்கலாம். பாய்.